வணக்கம். நீங்க பாண்டிச்சேரிக்கு போயிருந்தீங்கன்னா, அத இந்தியாவில் ஒரு பிரெஞ்சு மூலைன்னு சொல்வாங்க இல்லையா? ஆமா. அதோட கட்டிடக்கலை, அந்த தெருக்களோட பெயர்கள், அந்த யூனிக்கான கலாச்சாரம் எல்லாமே ஒரு பழைய காலனித்துவ கதையத்தான் நமக்கு சொல்லுது. ஆனா, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கலவையான அடையாளம் எப்படி உருவாச்சுன்னு? ஒரு இந்திய மண்ணுல ஒரு பிரெஞ்சு நகரத்தை எப்படி கட்டுனாங்க? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். ஆமா, இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இது வெறும் செங்கல், சிமெண்ட் வச்சு பில்டிங் கட்டுற மாதிரி விஷயம் இல்ல. ஒரு புது அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு புது எக்கானமி, ஒரு புது சோஷியல் சிஸ்டம். இதையெல்லாம் ஏற்கனவே ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு மேல எப்படி நிறுவுறது? அதுதான் இங்க இருக்கிற சவால். பாண்டிச்சேரியோட கதையே இந்த ரெண்டு உலகங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போட்டி மாதிரி தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, சோழர்கள், பல்லவர்கள் காலத்திலிருந்து ஊறிப்போன நம்ம ஆழமான இந்திய மரபுகள். இன்னொரு பக்கம் பிரெஞ்சுக்காரங்க கொண்டு வந்த ஒரு சென்ட்ரலைஸ்ட் யூரோப்பியன் ஆட்சி முறை. இது ரெண்டுக்கும் நடுவுல இருந்த அந்த ஒரு உரசல், அந்த ஒரு கலவை, அதுதான் இன்னைக்கு நாம பாக்குற பாண்டிச்சேரிய உருவாக்கியிருக்கு. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இந்த பிரெஞ்சுக்காரங்க எப்படி தங்களோட அதிகாரத்துக்கு அடித்தளம் போட்டாங்க? எப்படி இந்த ஊரை பிசிக்கலா அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க? இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. எல்லாமே 1673ல ஒரு சின்ன செட்டில்மெண்டா தான் ஆரம்பிக்குது. ஆனா ரொம்ப சீக்கிரமே ஃப்ரங்கோய்ஸ் மார்டின் பீரியட்ல இது ஒரு பெரிய ட்ரேடிங் ஹப்பா மாறுது. மக்கள் தொகை 60,000 தொடுது. அப்புறம் பாருங்க 1724ல அந்த கோட்டை சுவரெல்லாம் கட்டி பாண்டிச்சேரி ஒரு பாதுகாப்பான கோட்டையா மாத்திட்டாங்க. கடைசியா 1748ல பிரிட்டிஷ்காரங்க முற்றுகையிட்டது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் பிரெஞ்சுக்காரங்க தங்களோட பிடியை இன்னும் டைட் ஆக்குனாங்க. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அதுதான் சிட்டி பிளானிங். பிரெஞ்சுக்காரங்க பாண்டிச்சேரிய ரொம்ப திட்டமிட்டு ரெண்டா பிரிச்சாங்க. கடற்கரை பக்கம் கிழக்குல யூரோப்பியன்ஸ்கான ஒயிட் டவுன், மேற்குல இந்தியர்களுக்கான பிளாக் டவுன். இது ரெண்டையும் ஒரு கால்வாய் பிரிச்சுது. இது சும்மா ஒரு டவுன் பிளானிங் மட்டும் இல்ல. இது ஒரு சோஷியல் ஹைரார்கி, ஒரு பவர் ஸ்ட்ரக்சர். யார் எங்க இருக்கணும்னு முடிவு பண்றது மூலமா அவங்களோட புது காலனித்துவ ஆர்டரை நிலைநாட்டினாங்க. இது மாதிரி பிரிவின நிறைய காலனித்துவ நகரங்கள்ல நம்ம பார்க்கலாம். அந்த பிரிட்டிஷ் முற்றுகைக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? பிரெஞ்சுக்காரங்க நிலம் மேல இருந்த தங்களோட முழு கண்ட்ரோலையும் காட்டணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஒன்னு, ஊர் சுவத்துக்கு வெளியே இருந்த எல்லா தோட்ட நிலமும் இனிமே கம்பெனிக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு, உள்ளூர் மக்கள் அவங்க நிலத்துக்கு உரிமை கொண்டாடணும்னா பட்டாவை காட்டி கம்பெனிக்கு வருஷம் வாடகை கட்டணும். மூணாவது, இதான் ரொம்ப முக்கியம், அந்த சண்டை நேரத்துல ஊரை விட்டு ஓடி போனவங்களோட நிலத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இது அங்கிருந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். ஒரு ஊரை கட்டணும், அதை நிர்வாகம் பண்ணணும்னா பணம் வேணும் இல்லையா? சரி, பிரெஞ்சுக்காரங்க அவங்களோட பெரிய பெரிய திட்டங்களுக்கு எங்கிருந்து பணம் கொண்டு வந்தாங்க? அவங்களோட எக்கானமி எப்படி வேலை செஞ்சது? பிரெஞ்சுக்காரங்க இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாங்க. அவங்க புதுசா எதையும் கண்டுபிடிக்கல. அதுக்கு பதிலா ஏற்கனவே இங்கிருந்த இஜாரா சிஸ்டம், அதாவது வரி குத்தகை முறைய அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வெத்தலை, புகையில மாதிரியான பொருட்கள் மேல வரி வசூல் பண்ற உரிமைய ஏலத்துல விட்டுருவாங்க. யார் அதிகமா கேக்குறாங்களோ அவங்க ஒரு மொத்த தொகையை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு வரி வசூல் பண்ணிப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு ஸ்டெடியான, கேரண்டியான இன்கம் கொடுத்தது. இந்த சிஸ்டம் எவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த நம்பர்ஸ பாருங்க. வெத்தலை, புகையில மேல வர வரி வருமானம் 1699ல வெறும் 1466 பகோடா தான். ஆனா 1742ல பாருங்க, 11,000 பகோடாவை தாண்டி போயிருச்சு. அப்பாப்பா, என்ன ஒரு வளர்ச்சி! சாதாரண டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள் மேல வரிய சிஸ்டமேட்டிக் ஆக்கி பிரெஞ்சுக்காரங்க பெரிய லாபம் பார்த்தாங்க. அவங்களோட எக்கானமிக் கண்ட்ரோலோட உச்சகட்டம்னு எதை சொல்லலானா, 1736ல அவங்களே சொந்தமா ஒரு நாணய சாலைய ஆரம்பிச்சதுதான். சொந்தமா காசடிக்கிற பவர் கையில வந்தா என்ன ஆகும்? அந்த பகுதியில அவங்களோட பொருளாதாரம் தனிச்சு நிக்கும், அவங்களோட ஆதிக்கம் அதிகமாகும். இதுக்கப்புறம் அவங்க உள்ளூர் ராஜாக்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. சரி, பொருளாதாரம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ சொசைட்டி பக்கம் வருவோம். பிரெஞ்சு ஆட்சி எப்படி இங்கிருந்த பாரம்பரியம், சட்டம், டெய்லி லைஃப் இதையெல்லாம் மாத்துச்சு? எல்லாத்தையும் அவங்க திணிச்சாங்களா, இல்ல சில விஷயங்களை ஏத்துக்கிட்டாங்களா? வாங்க பார்க்கலாம். முதல்ல இங்க ரொம்ப காலமா இருந்த ஒரு வழக்கத்தை பத்தி பாப்போம். பிரெஞ்சுக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி கோயில்ல நடக்கிற தேர் திருவிழாவை யார் தொடங்கி வைப்பாங்க தெரியுமா? மகா நாட்டார்னு சொல்ற உள்ளூர் தமிழ் தலைவர் தான். அவர்தான் தேரை முதல்ல இழுத்து திருவிழாவை ஆரம்பிச்சு வைப்பார். அதுதான் இங்கிருந்த மரியாதை, மக்களால் ஏத்துக்கிட்ட ஒரு பாரம்பரியம். ஆனா பிரெஞ்சுக்காரங்க வந்ததும் இந்த முக்கியமான பாரம்பரியத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அவங்க இதுல நேரடியாவே தலையிட்டாங்க. இங்கதான் அவங்களோட தந்திரம் வேலை செய்யுது. அவங்க இந்த பழக்கத்தை மொத்தமா நிறுத்தல.
அதுக்கு பதிலா அந்த இடத்துல அவங்க தங்களே போர்த்திக்கிட்டாங்க. அதாவது ஒரு ஆட்சியாளர் திருவிழாவை ஆரம்பிக்கிற வழக்கம் அப்படியே தொடருது. ஆனா அந்த ஆட்சியாளர் இப்போ தமிழ் தலைவர் கிடையாது, பிரெஞ்சு கவர்னர். இதுதான் அந்த மாற்றம். இது மூலமா இங்க இருக்கிற ஒரு பாரம்பரியத்தையே யூஸ் பண்ணி அவங்க ஆட்சிய மக்கள் கிட்ட சட்டப்பூர்வமாக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான உதாரணம் இருக்கு. பழைய காலத்துல அரசாங்க உத்தரவுகளை டம் டம் அடிச்சு வாய் வழியா தான் மக்களுக்கு அறிவிப்பாங்க. பிரெஞ்சுக்காரங்க இந்த முறையை நிறுத்தல, ஆனா இது கூடவே அவங்களோட சிஸ்டமையும் சேர்த்துட்டாங்க. இப்போ டம் டம் சத்தத்தோட சேர்ந்து அதே அறிவிப்பை பிரெஞ்சு, தமிழ், தெலுங்குன்னு 3 மொழியில எழுதி ஊர்ல 4 முக்கியமான இடத்துல ஒட்ட ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா, பாரம்பரியமும் புது அதிகாரமும் சேர்ந்த ஒரு ஹைபிரிட் சிஸ்டம். அப்போ இன்னைக்கு நாம பாக்குற பாண்டிச்சேரியோட அந்த யுனிக்கான கேரக்டருக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு கலாச்சார கலவைதான். சரி, நாம இப்போ இந்த பகுதியோட முடிவுக்கு வர்றோம். இதுவரைக்கும் பார்த்த முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாம் வாங்க. சுருக்கமா சொல்லணும்னா பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணாங்க? 1. ஒரு சென்ட்ரலைஸ்ட் யூரோப்பியன் ஸ்டைல் அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்தாங்க. 2. வரி குத்தகை மாதிரி இங்க இருந்த எக்கனாமிக் சிஸ்டம்ஸை எடுத்து அதையே அவங்க லாபத்துக்கு பெருசாக்கினாங்க. 3. சட்டத்துல தலையிட்டாங்க. 4. இது ரொம்ப முக்கியம், தேர்திருவிழா மாதிரி கலாச்சார விஷயங்களையே தங்களுக்கு சாதகமா மாத்தி அவங்க ஆட்சிதான் சரி அப்படின்னு காட்டிக்க முயற்சி செஞ்சாங்க. கடைசியா ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, பாண்டிச்சேரி மாதிரி ஒரு ஊரோட உண்மையான ஆன்மா அத ஆண்ட ஆட்சியாளர்களால வடிவமைக்கப்பட்டுச்சா, இல்லனா எவ்வளவு காலமானாலும் அழியாம நிக்கிற அந்த மக்களோட பாரம்பரியத்தால உருவாக்கப்பட்டதா? இது நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி இல்லையா?